அசம்பிளிஸ் ஆஃப் காட் வெள்ளூர் திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இருக்க இந்த எபிசோடில் நான் இந்த மூன்றாவது நபர்களை அனுமதித்தல், குடும்ப உறவில் மூன்றாவது நபர்களை அனுமதித்தல், அலோயிங் தேர்ட் பர்சன் டு இன்டர்ஃபியர் இந்த ஃபேமிலி அப்படி கொடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன். இதை நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஆதியாகமம் 2:24 நம்ம வாசிக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். தமிழில் நம்ம ஒரு மொழிபெயர்ப்பு தான், இன்னொன்று இருக்குது, நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை, பண்ணாலும் தப்பு கிடையாது. பட் ரெகுலராக ஒன்று தான் யூஸ் பண்ணி பழகி இருக்கிறோம். இங்கிலீஷில் நிறைய வேர்ஷன்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஒரு இதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எ மேன் ஷால் லீவ் ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் அன்செல்ஃபிஷ்லி அட்டாச்ட் டு ஹிஸ் ஒய்ஃப். அந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை, அன்செல்ஃபிஷ்லி அட்டாச்ட் டு ஹிஸ் ஒய்ஃப். டபக் அல்லது டேபக் அப்படிங்கிற ஒரு ஹீப்ரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னதுன்னா அன்செல்ஃபிஷ்லி அட்டாச்ட், அதாவது சுயநலம் இல்லாமல் தன்னை வெறுத்து இணைதல். பாருங்க, இந்த திருமணம் என்பது கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அமைப்பு, நமக்கு எல்லாரும் தெரியும். தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் வாஸ் ஆர்டைன்ட் பை காட். மனுஷன் நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு வேணும்னு கேட்கல. ஸோ ஏன் ஃபேமிலி ரொம்ப அட்டாக் ஆகுது? ரொம்ப சிம்பிளாக நீங்கள் விளங்கி கொள்ளணும். இது கர்த்தர் ஏற்படுத்துறதுனால தான் எதிராளியான பிசாசு அதை அட்டாக் பண்ணுறான். சிம்பிளாக தான். ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கிறிஸ்டியன் ஃபேமிலிஸில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அது ஒரு ஈவில் ஸ்பிரிட்டோட போராட்டம் இருக்கும். நம்ம அதுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு இடம் கொடுத்து பெரிய பிரச்சனையை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மாற்றிட்டு இருக்கிறோம். இப்போ கவனிங்க, மூன்றாவது நபர்களுடைய குறுக்கிடுதல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வரவே கூடாது. இதில் ஒரு கிளாரிட்டி வேணும். நீங்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாது. நான் எங்கள் சர்ச்சில் நடத்தி வைக்கிற எல்லா கல்யாணங்கள் அல்லது நான் எந்த கல்யாண வீடுகளில் பிரசங்கம் பண்ணாலும் இந்த பாயிண்ட்டை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பேரண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் நான் சொல்லுவேன். ஒரு ஃபேமிலியில் அப்படி தான் பிரச்சனை ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே. நான் பேசினேன் அஸ் அ பாஸ்டர். நாங்கள் பேசும்போது அந்த பொண்ணு மாமியாரை எதுக்குது. அப்போ பேசி நானே ஒய்ஃப் உட்காந்துருப்போம். அந்த பொண்ணு சொல்லுது, பாஸ்டர் நீங்கள் தானே எங்கள் வெட்டிங்கில் சொன்னீங்க மூன்றாவது நபர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி. அதாவது மூன்றாவது நபர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் மற்ற உறவுகளை எதிர்க்கணும்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இட் டசன்ட் மீன் யூ ஹேவ் டு அப்போஸ் அதர் ரிலேஷன்ஷிப். அது ஒரு தப்பான பிரின்சிபல்ஸ், மோசமான ஆட்டிடியூட். அதை நம்ம செய்யக்கூடாது. அன்செல்ஃபிஷ்லி அட்டாச் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அங்கே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டு இங்கே ஜாயின்ட் ஆகுன்னு சொல்லலை. ஏன்னா அதெல்லாம் நம்ம கட் பண்ண முடியாது. லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப், அம்மா அப்பா அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா மாமா, நிறைய ரிலேஷன்ஷிப்பை யூ கேனாட் கட் ஆஃப். அதெல்லாம் லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் விட உன்னுடைய ப்ரையாரிட்டி இங்கே வரணும். அதான் பாயிண்ட். இங்கே இருக்கிறது அன்செல்ஃபிஷாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு கிடையாது, ஒன்று. இதுதான் பாயிண்ட். இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போய் மூன்றாவது நபர் வரக்கூடாதுன்னா பெரியவங்க அட்வைஸே கேட்கக்கூடாது, பெற்றோரை மதிக்கக்கூடாது, தனியாக போயிடணும், அந்த அர்த்தம் கிடையாது. இது டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேமிலி. ஓகே, எப்பொழுது மூன்றாவது நபருடைய குறுக்கீடு வரும் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ் ரெண்டு பேரும் நீங்கள் கேட்கணும். when there is a interference of third person. தேர்ட் பர்சன் நான் சொல்றது நாட் அவுட் சைடர்ஸ். சம்டைம்ஸ் மேபி அவர் ஓன் பேரண்ட்ஸ், பாஸ்டர்ஸாக இருக்கலாம், நிறைய இடங்களில் தாய் தகப்பனாக இருக்கும், மாமனார் மாமியாக இருக்கும், கூட பிறந்த சகோதரர் இருக்கும், தாய் மாமா இருக்கும், சித்தப்பா. ஸோ சம்படி when you depend too much on them, நீங்கள் யாரோ ஒருத்தரை ரொம்ப அதிகமாக சார்ந்து இருந்தீங்கன்னா அவங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ நான் பாஸ்டர்ஸ்க்கு நாங்கள் அதான் சொல்கிறோம். ஒரு மேரேஜோ ஒரு ஃபேமிலியில் மேரேஜ்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஒரு பாஸ்டர் தலையிடக்கூடாது. ஜோம் பண்ணணும், ஆலோசனை கொடுக்கணும், அவங்க கூப்பிட்ற நேரத்தில் போய் நிற்கணும், ஹெல்ப் பண்ணணும். பட் இவரே, நான் சில பாஸ்டர்ஸை பார்க்குறேன், இவரே டீல் பேசிட்டு இருப்பார். சில பாஸ்டர்ஸ் என்ன இவரே கண்ட்ரோல் பண்ணணும், நீ அங்கே போகாத இங்கே போகாத, வா இதை செய். அப்போது தே மேக் பீப்புள் டு டிபெண்ட் ஆன் தம். ஸோ நல்லா கவனிங்க, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் ரொம்ப சார்ந்து வாழ்ந்து இருந்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் எப்போவுமே அவங்க அம்மாவை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பார், அந்த அம்மாவோட இன்டர்ஃபியரன்ஸ் வரும். நாங்கள் எப்போவுமே எங்கள் பெரியப்பாவை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டோம், உங்கள் பெரியப்பாவோட இன்டர்ஃபியரன்ஸ் வரும். சரி தானே? கேட்காம செய்கிறது வேற, அவங்கள அலோவ் பண்ணுறது வேற. அதான் நம்ம அந்த பவுண்ட்ரிஸை தாண்டி வரோம். பின்னாடி அதை சொல்கிறேன் நான். ஸோ when we depend too much on somebody, unknowingly we will let those people to get inside. யாரோ ஒருத்தர் ரொம்ப சார்ந்து இருந்தால் அவங்க வருவாங்க. ஒன்று.
ரெண்டாவது, if you don't know how to decide according to the biblical principles, people will interfere. ரெண்டாவது குறிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன், வேதாகம கொள்கைகளின்படி உங்களுக்கு தீர்மானிக்க தெரியவில்லை என்றால் ஆட்கள் உள்ள வருவாங்க. அநேக ஆலோசனைக்காரனால் ஜெயம் கிடைக்கும். பெற்றோர்கள் நம்மளோட வயசுல மூத்தவங்க, அவங்க ஆலோசனை கேட்கணும், பாஸ்டர்ஸ் ஆலோசனை, காட்லி கவுன்சில்ஸ் கேட்கணும். ஆனால் அதோட முக்கியமானது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் வரணும். உங்களுக்குள்ள வந்த ஒரு மனதுக்கு வெளியே இருக்கிற ஆட்கள் கன்ஃபார்ம் பண்ணணுமோ ஒழிய அவங்க சொல்றத வேத வாக்கா என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அவங்க எக்ஸ்ஆர்ஓ யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு டிசைட் பண்ண தெரிலனா உங்களை ஆட்கள் குழப்பம். இப்போ நான் எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், எனக்கு என்னுடைய பார்வை ஒன்று, நான் வளர்ந்த முறை ஒன்று, எனக்கு தெரிஞ்ச பைபிளில் ஒன்று. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா இதுதான் நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு ஒத்து வராமல் இருக்கும். பைபிள் எல்லாருக்கும் ஒத்து வரும், பட் என்னுடைய அனுபவம் உங்களுடைய அனுபவமாக இல்லாமல் இருக்கும். பட் யூ ஹாவ் டு டிசைட். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்ஃபியரன்ஸ் தவிர்க்கலாம். அப்போ உங்களுக்கு தீர்மானிக்க தெரிலனா வருவாங்க, சரிதானே? மூணாவது, மூணாவது மற்றவருடைய குறுக்கீடு வரும். எப்போ குறுக்கீடு வரும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன, யாரையோ சார்ந்து அதிகமாக சார்ந்து இருக்கும்போது வரும், தீர்மானிக்க தெரியாட்ட வரும். மூணாவது நான் சொல்ல விரும்புகிறேன், இஃப் யூ டோன்ட் ஸ்பெண்ட் மச் டைம் இன் ப்ரேயர் டுகெதர், யூ வில் ஃபேஸ் இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் அதர்ஸ். நீங்களும் உங்களுடைய மனைவி அல்லது நீங்களும் உங்களுடைய கணவனும் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா மூன்றாவது நபருடைய குறுக்கீடு வரும். இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் நான் சொல்கிறேன், சமீப நாட்களில் நிறைய குடும்ப பிரச்சனைக்கு காரணம் மூன்றாவது நபரின் குறுக்கீடு. நான் ஒரு ஃபேமிலிக்கு கவுன்சில் கொடுத்தேன் எங்கள் சர்ச்சில் இன்னொரு இடத்துல. அப்போ ஒரு வயசானவர் இருந்தார், கூட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட்ட பேசும்போது அவர் சொன்ன, அந்த ஹஸ்பண்ட் சொன்னார், இந்த அங்கிள் வந்து நான் பிறந்ததுக்கு முன்னாடி எங்கள் டேடியோட பழக்கம், எங்கள் வீட்டில் எல்லாம் அவர் தான் இருப்பார். அவர் ஒரு பொறுப்பாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். ஸோ எங்கள் அங்கிள் தான் இல்லை. நான் சொன்னேன், சாரி அங்கிள் வெளியே உட்கார சொல்லு. ஏன்னா இவர் வந்து அங்கிள் தாங்காரு. அந்த அங்கிளோட இன்டர்ஃபியரன்ஸ் உனக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா பாதி பிரச்சனைக்கு அந்த அங்கிள் காரணம். அவர் நல்ல மனுஷன் தான், அவரை குறை சொல்ல. இவர்கிட்ட போய் அங்கிள்னு கேட்கும்போது அவர் தம்பி அந்த காலத்தில் நாங்கள் அப்படின்னு ஆரம்பிப்பார். அவர் ஒன்று சொல்லுவார், அது உனக்கு செட் ஆகாது. அப்போ அவன்கிட்ட சொன்னேன், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசி டீட்டெயிலாக பேசினா அங்கிளை வெளியே உட்கார சொல்லுங்கள், வி ரெஸ்பெக்ட் ஹிம். பட் உங்கள் 2 பேருக்குள்ள அங்கிள் வரக்கூடாது. அவருக்கு அது கஷ்டமாக இருந்தது. பட் அவர் வெளியே போனால் தான் நீங்கள் நல்லா இருக்குன்னா வெளியே போகணும். அப்புறம் அவரை இன்னொரு ரூமில் உட்கார வச்சோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பாண்டு வரணும்னா ஜெபம் பண்ணணும், கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணணும். வரல அப்படின்னா போகிற வர அவ்வளோ பேரும் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஏன்னா உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை வந்து அட்வைஸ் பண்ணுற வேலை தான். the easiest job on this earth is giving advice. சும்மா வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்காதவங்களாம் அட்வைஸ் பண்ணுவான். என்ன, போகிற வர அவ்வளோ பேர் ஒன்று சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்ன செஞ்சிடும், மோசமாக போயிடும். அப்போ இது நான் சொன்னது பேசிக் பிரின்சிபிள்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் எங்களுக்கு மூன்றாவது நபருடைய குறுக்கிடுதல் வருது? நாலாவது ஒன்று கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன், when you allow third persons to interfere, interference will be there. இப்போ இந்த ரூட்ல ஒரு பூச்சி வருது அப்படின்னா அந்த ரூட்டை நான் அடைக்கிறேன், அப்போ அப்புறம் அந்த பூச்சி வராது, அப்படிதானே? அது போலதான் மூன்றாவது இந்த ரூட்ல எல்லாம் மூணாவது நபர்கள் வாராங்கன்னு சொல்றதை விட வர்றதற்கு நான் விட்டுருக்கிறேன். ஐ லெட் them to interfere. அது அப்ப யாருடைய தப்பு? வாராங்கன்னு சொல்லக்கூடாது, விட்டுருக்கிறேன், அதை க்ளோஸ் பண்ணணும். அதை நீங்க பண்ணாத வர ஆட்கள் என்ன செஞ்சிடும், வந்துட்டு இருக்கும். சரி, இப்போ மூன்றாவது நபர்களுடைய குறுக்கீடுகளை தவிர்க்க என்ன பண்ணும்? ஏன் வருது? ஒய் தேர் இஸ் இன்டர்ஃபியரன்ஸ் சொன்னேன். இது நான் சொன்னதான் மட்டும் கிடையாது, நீங்க திங்க் பண்ணுங்க. என்ன நிறைய இருக்கு உங்க லைஃப்ல, ஏன் இவங்கெல்லாம் தலையிடுறாங்க அப்படிங்க திங்க் பண்ணுங்க. புருஷன் தன் தகப்பனை தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அல்லது மனைவி தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் புருஷனோடு இசைந்திருப்பாள். இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவது யூ செட் பவுண்டரிஸ். ஒரு எல்லைகளை வகுத்து கொள்ளணும். என்ன எல்லைகள்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு வரும்போது இது நம்முடைய டெரிட்டரி. இந்த டெரிட்டரிக்குள்ள யாருமே வரக்கூடாது. இளம் தம்பதிக்கு எனக்கு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, சந்தோஷமா தான் இருக்கிறேன் நான். ஆண்டவருடைய கிருபையினால 25 வருஷத்தை முடிச்சிட்டோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமையா நான் சொல்றேன் அதை. அப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள என்ன நடக்கோ அதை போய் வெளியே சொல்லிட்டு இருக்க கூடாது. அதான் நோ யுவர் பவுண்டரி, செட் யுவர் பவுண்டரி. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை வரும், ஸோ அந்த சோத்துக்குள்ளதான் இருக்கணும்.
போய் அம்மாட்ட சொல்றது, அப்பாட்ட சொல்றது, அண்ணன்ட்ட சொல்றது, நாளைக்கு உங்க 2 பேருக்கும் சரியாயிரும். பட் அவங்க அந்த பிரச்சனையை மனசுல வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இது எங்களுடைய பவுண்டரி. இந்த பவுண்டரி விட்டு நாங்களும் வெளியே போக மாட்டோம். இந்த பவுண்டரிக்குள்ள யாரும் என்ன செய்ய மாட்டோம், அலோ பண்ண மாட்டோம். அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். செட் யுவர் பவுண்டரிஸ் அண்ட் நெவர் அலோ எனிபடி டு கெட் இன்சைட். அதுல நீங்க தெளிவா இருக்கும். அதுதான் தகப்பனையும் தாயும் விட்டு வழங்கிக்கிறோம். அதை ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வாரு. ஒன்று. ரெண்டாவது, இன்க்ரீஸ் யுவர் பாண்ட் பிட்வீன் யுவர் செல்ஃப். உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த உறவு வந்து ரொம்ப ஆழமா வரணும். இப்போ மனுஷன் இங்க இது போதாது, இது சரியில்லை அப்படின்னு நினைக்கும் போதுதான் வெளியே போகும். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்துரு, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானம் அழகான வரையாடும் போல் இருப்பார்கள். இப்போ அது கான்டெக்ட் வேற. பட் அதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித்தின் அ பவுண்டரி, யூ வில் லுக் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரம் அவுட் சைட். இதுதான் கான்செப்ட். அப்போ நாங்க தீர்மானிச்சது, நாங்க செய்யறது அது சரியில்லை, அல்ல இவர் சரியா பண்ண மாட்டாரு, இவருக்கு தீர்மானிக்க தெரியாது, இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தாதான் ஆலோசனைங்கிற பேர்ல, வயதுங்கிற பேர்ல, அனுபவங்கிற பேர்ல ஆட்களை உள்ள விட வேண்டியது இருக்கும். ஸோ அதனாலதான் அதை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்க்ரீஸ் யுவர் பாண்ட். உங்க 2 பேருக்குள்ள பாண்டை இன்க்ரீஸ் பண்ணு. அதை ஜெபத்துல இன்க்ரீஸ் பண்ணலாம், பேசுறதுல இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை இன்க்ரீஸ், இந்த பாண்டு ஸ்ட்ராங் ஆனாதான் வெளியே இருந்த ஆட்கள் என்ன செய்யக்கூடாது, வர முடியாம அதை நம்ம தவிர்க்க முடியும். ஸோ இன்க்ரீஸ் யுவர் பாண்ட். நோ, செட் யுவர் பவுண்டரிஸ் அண்ட் இன்க்ரீஸ் யுவர் பாண்ட் பிட்வீன் யுவர் செல்ஃப். ஏன்னா மேரேஜ்னால என்னதுன்னா கனெக்டிவிட்டி தான் மேரேஜ். தன் மனைவியோடு இசைந்திருப்பான், சேர்ந்திருப்பான் கூட ஆண்டு சொல். இசைவு, லீவிங் அண்ட் கிளீவிங். இசைவு அப்படிங்கிறது இந்த கம் போட்டு ஒட்டுற மாதிரி. தட் cannot be separated easily. சிலதை டப்புன்னு எடுத்துடலாம். 2 இதை லேசாக ஒட்டி வச்சா ஃபூனு ஊதுனா வந்துடும், சிலது இழுத்தா வந்துடும். பட் இங்கே இந்த இசைவு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஸ்ட்ராங் பாண்ட். ரொம்ப டீப்பாக ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ண மாதிரி, அவ்வளோ ஈஸியாக அதை பிரிக்க முடியாது. அது வரணும். அது வந்து கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 3வது நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நெவர் லிசன் தி எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸ். வெளியே இருந்து வருகிற தொந்தரவுகளை ஒரு நாளும் கவனிக்காதீங்க. ஏன்னா இப்போ வீடுகளில் ப்ரெஷர்ஸ் இருக்கும். என்ன பிரச்சனை, உங்கள் அண்ணன் இப்படி தான் பண்ணாரு, உங்கள் அக்கா இப்படி தான் பண்ணாங்க, அவங்களுக்கு இப்படி தான் நாங்கள் பண்ணோம், நம்ம வீட்டில் இப்படி நடக்கும். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ். இப்போ நம்மளாம் கல்யாணம் ஆனாலும் ஒரு ஃபேமிலியில் தானே இருக்கிறோம், ஒரு கல்ச்சரில் இருக்கிறோம், சர்ச் செட்டப்பில் இருக்கிறோம். ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் அல்லது எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் வரும். கண்டிப்பாக என்ன செய்ய வரும். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வரக்கூடாது. இந்த எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாத நிறைய பேர் பிரேக் ஆயிருக்கிறாங்க. அப்பாவே சொல்றாரு, வீட்டில் பிரச்சனை, சின்ன பிரச்சனை தான், பெரிய பிரச்சனைனா பேசலாம். ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எனக்கு ஒரு சிஸ்டர், ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுது, எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை, எங்கே இருக்கீங்க, நான் எங்கள் டேடி வந்து கூட்டு போயிட்டாரு. அப்போ நான் நினச்சேன் டேடி வந்து கூட்டு போயிட்டாருன்னா பேசி ஏதோ கொஞ்ச நாளைக்கு கூட்டு போயிருப்பாரு, அவர் ரெண்டு டாடிஸும் பேசி செட் பண்ணி கூட்டு போயிருக்காரு அப்படி நான் நினைச்சேன். அஸ் அ பாஸ்டர் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் விசாரிச்சா தெரியுது, அவர் அந்த டேடி வீட்டுக்குள்ளே போல. பிரச்சனைன்னு தெரிஞ்சவொடனே ஃபோன் பண்ணி, சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனைனா இல்லை, சின்ன பிரச்சனை, டாடி இப்படி பிரச்சனை, நீ கிளம்பு, ட்ரெஸ் கூட எடுக்க வேண்டாம், கிளம்பு, அப்படி வாக்கிங் வர்ற மாதிரி நடந்து வா, இவ்வளோ தூரம், நான் அந்த ஜங்ஷன் நிற்க, ஏர் வண்டியில கூட்டு போயிட்டாரு. இது எக்ஸ்டர்னல். அப்போ அந்த நேரத்தில் அந்த பொண்ணு என்ன சொல்லணும், டாடி இது ஒரு வென்டிலேஷனுக்காக சொன்னதே முதல்ல தப்பு தான், ஓகே ஒரு வென்டிலேஷனாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஜோ பண்ணிக்கங்க, அவ்வளோதான், அதோட நிறுத்திருக்கணும். இதுக்கு பேர் தான், உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸ். ஏன்னா அவர் டப்புன்னு வந்தார், முடிஞ்சு போச்சு, செப்பரேட்டட். அதுக்கு இடம் கொடுக்கவே நீங்கள் கூடாது. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ நான் நீங்கள் கணவன் மனைவியாக திருமணமான உட்காந்து ஏன் எங்களுக்கு 3வது நபருடைய குறுக்கீடு வருதுன்னு கண்டுபிடிங்க. 1. 2வது, இதை தவிர்க்க என்ன செய்யணும், பைபிள் என்ன சொல்லுது, நான் சொல்லியிருக்கேன், ஒரு வசனத்தை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன், ப்ராக்டிக்கல் சஜஷன் சொல்லியிருக்கிறேன், அதை செய்யுங்க. இன்னும் நிறைய கண்டுபிடிங்க. 3வது நபர்கள் உள்ளே வராதபடி பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாட்டி தருவார். ஜெபம். ஆண்டவரே, கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சத்துருவோ மனிதர்களோ யாரோ உள்ளே புகுந்து ஆலோசனை கொடுக்கிறேன் என்கிற பெயரில் தேவையில்லாத குழப்பங்களை, அது உள்ள ஊழியர்களாக இருந்தாலும் கர்த்தர் அதை தடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த கணவன் மனைவி உறவுக்குள் யாரும் வராதபடி, உண்மை தவிர
யாரும் வராதபடிக்கு காத்து கொள்கிற கிருபைகளை எங்கள் குடும்பங்களுக்கு கத்தர் தருவீராக. நீர் மகிமைப்படும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.